வெல்கம் டு சினி சேனல். நான் ராஜ் பேசுகிறேன். இன்னைக்கு திரையம் சின்ன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஜேபி துமிநாட் இயக்கத்தில் ராஜ்பி ஷெட்டி ப்ரொடக்ஷன் வெளிவந்த ஷூ ஃப்ரம் ஷூ படத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. இது வந்து ஒரு கன்னடா படங்க. லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆச்சு கர்நாடகாவில், என்டையர் கர்நாடகா ரிலீஸ் ஆச்சு. நம்ம தமிழில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த மாதிரி ஒவ்வொரு படம் வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் எப்படி நம்ம சப்போர்ட் கொடுத்தோமோ ஆரோரம் படுத்தணுமோ அதே மாதிரி கர்நாடகா இண்டஸ்ட்ரி சாண்டல்வுட்டில் ஷூ ஃப்ரம் ஷூ வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகி மக்கள் கொண்டாடுறாங்க. ஒரு படம் வந்து ப்ரீமியரில் ரிலீஸ் ஆகி ஒரு பை வேர்ட் டாக்கில் நல்லா வந்து மார்னிங் ஷோஸ், ஏர்லி மார்னிங் ஷோஸ் 7 o'clock இருக்கட்டும், 6 o'clock இருக்கட்டும், ஒரு 3 நாள் கண்டினியூஸாக சக்கப்போடு போட்ட படம் வந்து பெங்களூர்லாம் வந்து இந்த கன்னடா படம் தாங்க ஷூ ஃப்ரம் ஷூ சொல்லுவேன். படம் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவ வீட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு சிம்பிள் லைன் ஸ்டோரி தான். அந்த ஹீரோ டேரக்டர் தான் வந்து ஹீரோ பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு குளிக்கிற போது அந்த அது ஒருத்தங்க பாத்ரூமில் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அதுலேருந்து மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாருன்னு ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தான் அந்த படம் ஃபுல்லாக போயிட்டு இருக்குங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து படம் வந்து நீங்கள் வந்து உழுந்து சிரிக்கலாம். அதாவது நான் கன்னடா புரிஞ்சவங்க, அதுவும் மங்களூர் கன்னடா புரிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தடவை பார்ப்பாங்க. ஏன்னா எனக்கு ஒரு மங்களூருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. ஏன்னா என் ஒய்ஃபு மங்களூரியன் தான். அவங்க ஊரில் வந்து என்னென்ன சடங்கு பண்ணுவாங்க, சாஸ்திரங்கள் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒருத்தவங்க இறந்து போனாங்கன்னா அவங்க படையல் வச்சு வெளில வந்துட்டு அவங்க சாப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து சில வழியான ஸ்பிரிச்சுவல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் நடக்கும். அதெல்லாம் லைவாக பார்க்கும்போது ரொம்ப நான் வந்து ரசித்த படங்க அது. டேரக்டரை பற்றி சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட் மூவி அவரே வந்து ஹீரோவை நடிச்சிருக்கிறாரு. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரவி அண்ணா கேரக்டர் கௌதம் ஏங்க, அதாவது ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூஞ்சி அந்த ஆளு குண்டு அதெல்லாம் வந்து விட்டுட்டு அந்த மனுஷன் வந்து ஒரு சப்ஜெக்ட் தான், ஒரு கதாபாத்திரம் தான். ஆனால் மனுஷன் வேற லெவலில் பண்ணியிருக்கிறாருங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவரோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ரவி அண்ணான்னு ஒரு கேரக்டர் வந்து பயத்திலேயே வச்சு கொண்டு வந்து கடைசியில் எப்படி முடிச்சிருக்காங்க ஒரு ஸ்டோரியாக இருக்குங்க. ராஜ்பி ஷெட்டி வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் வர செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக அவர் தான் இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குங்க. சினிமோட்டோகிராஃபி வந்து அல்டிமேட்டாக இருக்குது. அதே மாதிரி உண்மையில வந்துங்க டேரக்டர் எடுத்துருவாரு. அந்த எடிட்டிங் பண்ணி இந்த காமெடி படத்தை எப்படி கொண்டு போகணும்னா அந்த எடிட்டர் கையில் தான் இருக்குது. நிதின் ஷெட்டி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாருங்க. படம் வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு டியூஸ்டே, இன்னைக்கு தான் ஒசூரில் ரிலீஸ் பண்ணோம். அதாவது நேற்று வந்து வேறு சினிமாஸ் ரிலீஸ் ஆச்சு. எங்கள் லட்சுமி தியேட்டரில் இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சுங்க. படம் வந்து இன்னைக்கு மக்கள் வளத்தில் ஆர்வம் பண்ணுறாங்க. அது ஒரு கிளிப்பை வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் வந்து நான் என்னோட ரேட்டிங் இது வரைக்கும் இந்த படத்துக்கு நான் கொடுத்ததில்லை. இதில் நான் வந்து 5 out of 5 கொடுப்பேன். கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்லேயும் வந்து இந்த படம் வந்து கண்டினியூ ஆகுங்க ஒசூரில். அந்த அளவுக்கு நான் அஷூரன்ஸ் தரேங்க. தேங்க்யூ.